இன்றைய முதல் வாசகத்திலே அன்புதான் கடவுள், கடவுள்தான் அன்பு என்று வரையறுத்திருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு கரையில் இறங்கியவுடன் அங்கு நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார், அவர்கள் மீது அன்பு கொண்டார். ஆகவே அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவருடைய சீடர்கள் மக்களை அனுப்பிவிடும்படி சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களுடைய தேவையை சந்தியுங்கள் என்று சொல்கிறார். அவர்களுடைய தேவையை சந்திப்பதற்கு நம்மிடம் ஒன்றுமில்லை என்று சீடர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவோ உங்களிடம் இருப்பதையாவது அவர்களுக்கு கொடுங்கள் என்று கூறுகிறார். கடவுளுடைய அன்பு எத்தகையது பிரியமானவர்களே! அந்த அன்பை தியானிக்க, அந்த அன்பை குறித்து இன்று நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் கடவுளுடைய அன்பு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அன்பு. கடவுளுடைய அன்பு தன் பிள்ளைகளுடைய தேவைகளை நாடி தேடுகிற அன்பு. என் மகன், என் மகள் என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்று கடவுள் இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். கடவுளுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுப்பதுதான் கடவுளுடைய குணம். God gives அல்லது God provides என்று சொல்வார்கள். அந்த மலையிலே ஈசாக்கை பலியிட சென்ற பொழுது குழந்தை கேட்கிறான் இல்லையா அப்பா கிட்ட, அப்பா விறகெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், பலிபீடம் ரெடி ஆயிடுச்சு, பலி பொருள் எங்கப்பா இல்லையா? அதுக்கு அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்கிறோம் புதிய ஆண்டுல, எத்தனையோ விதமான ஏக்கங்கள் இல்லையா, தேவைகள், கவலைகள், குழப்பங்கள். கடந்த ஆண்டு எப்படி எப்படியோ இருந்துருச்சு, ஆண்டவரே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுப்பேன். அவ்வளவுதான் அவருடைய பதில். என்ன? நான் கொடுக்கிறேன். கடவுள் கொடுக்கிற கடவுள். அதனாலதான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு பேர் வச்சார், யாவே ஈரே. யாவே ஈரே, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டை யார் பார்த்துக்குவார்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். நான் கொடுக்கிறேன், ஆனால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் இல்லையா? ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, உங்களிடம் என்ன இருக்கிறது, நீ என்ன கொடுக்க போகிறாய்? கவனிச்சிங்களா? நான் கொடுப்பேன், ஏன்னா அதுதான் என்னுடைய குணம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் விரும்புகிறதை நீ கொடுக்க தயாராக இருக்கிறாயா? அதான் கேள்வி இன்னைக்கு. ஃபாதர், புதிய ஆண்டுல ஆண்டவர்கிட்ட பெற வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் கேட்பதை நீ கொடுத்தால் நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் செய்ய தயாராய் இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கை தட்டுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் கேட்பதை நீ கொடுத்தால் நான் என்ன பண்ணுவாத, பல மடங்கு ஆசீர்வதிக்க போறேன் இல்லையா? அவங்க நினைச்சு பார்த்தாங்களா? அந்த அப்ப துண்டுகளை உண்ட மக்களின் எண்ணிக்கை, குறிப்பாக ஆண்களின் எண்ணிக்கை மட்டும் 5000 பேர். எத்தனை அப்பம் இருந்துச்சு? 5 அப்பம். எத்தனை மீன்? 2 மீன். பாத்தீங்களா? ஆண்டவரிடம் நான் முதலில் அவர் கேட்கிறதை கொடுக்க வரப்போறேன். இன்னைக்கு எல்லாரும் இந்த திருத்தலுக்கு வந்திருக்கீங்க. ஆண்டவர் சில விஷயங்களை கேட்கிறாரு. நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் என்ன கொடுக்க போறாருன்றதையும் நான் சொல்ல போறேன். ரெடியா? என்ன ஃபாதர் கேட்க போறீங்க? என்ன கேட்க போறீங்கன்னு தெரியலையே. ஏதாவது டொனேஷன் கேட்க போறீங்களா? ஏதாவது பெரிய டொனேஷனா கேட்க போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஃபாதர் பாருங்க, ஒவ்வொரு மாசமும் ஒரு விஷயம் இருக்கு. நான் வரும்போதெல்லாம் ஒரு புதுசா ஒன்று பார்க்குறேன். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. கடவுள் பாருங்க, உங்கள் வழியாக பலர் வழியாக எத்தனையோ காரியங்களை இந்த திருத்தலத்திற்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கொடுப்பார். ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போமா? புதிய ஆண்டிலே ஆண்டவர் தன் பிள்ளைகளிடம் என்ன கேட்கிறார், அதை நம்ம கொடுத்தா அவருக்கு என்ன, அவர் நமக்கு என்ன திருப்பி கொடுக்கிறாருன்னு இப்ப பார்க்க போறோம். ரெடியா? இதுதான் நீங்க வீட்டில் போய் சொல்ல போறீங்க. இது புதிய ஆண்டின் ஆசீர்வாதமா இருக்க போகிறது. இந்த புதிய ஆண்டு நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஆசீர்வாதமா இது அமையணும். அப்படின்னா நான் ஏதாவது செய்யணும் பிரியமானவர்களே, இல்லையா? இந்த பிரிவினை சபைகளை போல ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் பேசுவாங்க. அது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எதுவுமே நீ செய்ய வேண்டாம், அவர் கொடுப்பார். எதுவுமே செய்ய வேண்டாம், அவர் கொடுப்பார். நீ என் சர்ச்சுக்கு வந்தனா உன் பேங்க் அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் போடுவார். அது எப்படி? நல்ல கதையா இருக்க இல்லையா? நம்மளே கேட்போம்ல அந்த கேள்வியை. ஆண்டவரே அதை சொல்லல பாருங்க. அவர் சொல்லாததெல்லாம் இன்னைக்கு போதிக்கிறாங்க. அவர் சர்ச்சுக்கு போயிட்டாவே ஆண்டவர் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 1,00,000 ரூபாய் போட்டுருவாரா? ஏங்க, எவ்வளவு ஆண்டவரை இழிவுபடுத்துகிற சில வார்த்தைகள், செயல்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். நீங்க வந்தீங்கன்னா கார் வாங்கிடலாம், நீங்க வந்தீங்கன்னா வீடு வாங்கிடலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாய் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதை நான் செய்யாமல் ஆண்டவருடைய அதிசயத்தை என்னால் காண முடியாது. ஃபாதர், நாங்கள் ஆண்டவருடைய அதிசயத்தை காண வந்திருக்கிறோம், அவருடைய அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் காண வந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் கேட்பது இதுதான். நம்பர் 1, ஆண்டவர் கேட்கிற முதல் காரியம் எபேசியர் 4:22. நல்லா கவனிங்க, பொறுமையா கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எபேசியர் 4:22 ஆண்டவர் சொல்றாரு, உன் பழைய நடத்தையை மாற்று. எல்லாம் பார்க்கறாங்க, பெருசா எல்லாம் கேட்கலாமா ஆண்டவர்? ஆண்டவர் பாருங்களேன், நம்மளால முடிஞ்சதை தான் கேட்பார், நம்ம கிட்ட இருக்கிறது தான் கேட்பார். அவர் இல்லாதது போய் மலையை பேத்து எடுத்துட்டு வா, இமயமலையில போய் ஏறு. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா கேட்கிறார், உன் பழைய நடத்தையை மாற்று. புதுசா வேணுங்கிறல்ல, புதுசா ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கறீங்கல்ல, புதுசா ஏதாவது செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கறீங்களே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பழைய நடத்தையை மாற்று. பழைய நடத்தைனா என்ன ஃபாதர்? கொஞ்சம் லைட்டா போய் சொல்லுவேன் ஃபாதர். உன் பழைய நடத்தையை மாற்று. ரொம்ப பேச மாட்டேன் ஃபாதர், எப்பயாச்சும் கோவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஊருக்கு அதை பேசுவேன் ஃபாதர். உன் பழைய நடத்தையை மாற்று. ரொம்ப அடிக்க மாட்டேன் ஃபாதர், லைட்டா 1 cutting 2 cutting ஒன்லி ஃபாதர், இல்லையா? ரொம்பலாம் கிடையாது, லைட்டா 1 cutting. உன் பழைய நடத்தையை மாற்று. தெளிவா இருக்கிற ஆண்டவர் இல்லைங்களா? நீ சும்மா மாத்தாம புது ஆசீர்வாதத்தை கேட்க வந்திருக்கிற, நீ பழச மாத்து மகனே, மகளே. பழைய நடத்தையை மாற்று. கெட்ட வார்த்தை பேசுறியா? உன் பழைய நடத்தையை மாற்று. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்குரிய காரியங்களை செய்யாமல் தேவையில்லாத போதை, சினிமா, அசிங்கம், கீழ்த்தரமான செயல்பாடுகளை செய்கிறீர்களா? பழைய நடத்தையை மாற்றுங்கள். தெளிவா இருக்கிறார். அதுக்கு அடுத்த வரியில, உங்கள் தீய நாட்டங்களை களைந்து விடுங்கள். தீய நாட்டங்களை களைந்து விடுங்கள். எத்தனையோ விதமான ஆசை. ஒரே நைட்ல ஒபாமாவா இல்லையா? பழைய சினிமா பாடல்கள்லாம் இருக்கும். அந்த 3 நிமிஷ பாட்டுல ஹீரோ என்னவாயிடுவாரு? பெரிய பணக்காரர் ஆயிடுவார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், இப்படிலாம் நமக்கு நடக்காதா? இப்படிலாம் நமக்கு நடக்காதா? நடக்காது, அது வாய்ப்பே இல்லை. அந்த ஹீரோ வாழ்க்கையில அப்படி நடக்காது. அது சும்மா சினிமாவுக்கு வேணா பொருந்தும், இல்லைங்களா? நிஜ வாழ்க்கையில் பொருந்தாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் புதிய செயல்களை, புதிய காரியங்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். மகனே, மகளே, நீ என்ன பண்ணணும்? உன் பழைய நடத்தையை மாற்று. உன் பழைய தீய நாட்டங்களை எல்லாம் இன்று இந்த ஆலயத்தில் ஆண்டவரே நான் விட்டு விடுகிறேன்னு சொல்லு. ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு தெரியுங்களா? 23வது வசனம், எபேசியர் 4:23 சொல்றாரு, உனக்கு நான் புதிய மனப்பாங்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்க. ஃபாதர், மனப்பாங்குனா என்ன? ஆட்டிடியூட்.
ஐ வில் கிவ் யூ a new attitude. ஃபாதர், ஆட்டிடியூட் அவ்வளவு முக்கியமா? ஆமா முக்கியம். நிறைய பேருக்கு அது தெரியாது இல்லையா? ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வீரர் ஓடுகிறார் வச்சுக்கோங்களேன். அவர் செகண்ட் பிளேஸ்ல ஓடிட்டு இருக்கிறார், முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும் அவரால் இன்னும் வேகமாக ஓட முடியும் என்று தெரிந்த பொழுதும் அவர் ஓடாம இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் சுதாரிக்கிறார், இல்ல எனக்கு இன்னும் சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடினா முதல் பரிசை அடைய முடியும் என்கிற மனம் அவருக்கு வந்துருச்சுன்னா அவர் ஓடுவார் தெரியுங்களா? வேகமா ஓடி போய் முதல் பரிசு அடைவார். அந்த மனப்பாங்கு தான் முக்கியம். இந்த உலகத்துல வெற்றியாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? உலகத்தில் மிகப்பெரிய சாதனை புரிவதற்கு அடிப்படையாக தேவைப்படுவது மனப்பாங்கு, ஆட்டிடியூட். ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. அதை இன்னைக்கு இருக்கிற சைக்காலஜிஸ்ட் எல்லாம் பேசுறாங்க, அது அப்பவே பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். What do you need? What is the basic thing that you require? உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான அடிப்படை தேவை என்ன தெரியுமா? உன் மனப்பாங்கு புதுசா மாறணும். பழைய ஆட்டிடியூட் இல்ல. பழைய ஆட்டிடியூட் என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பாக்குறது. இது எங்க நடக்க போகுது, இது எங்க வரப்போகுது, நானும் தான் இங்க வரேன், ஒன்னும் நடக்கல, இப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? இதுதான் பழைய ஆட்டிடியூட். பட் புதிய ஆட்டிடியூட், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், ஆண்டவர் இந்த வெற்றி எனக்கு கொடுப்பார், அப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் புதிய மனப்பாங்கு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிஃப்டே அதான் கொடுக்கிறார் இந்த புது வருஷத்துல இல்லையா? மகனே மகளே, நீ பழைய நடத்தையை மாத்து, பழைய தீய நாட்டங்களை விட்டுவிடு, நான் உனக்கு புதிய மனப்பாங்கை கொடுக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் பேசிக். அது இல்லாம அடுத்த ஸ்டெப் கிடையாது. அடுத்தது என்ன செய்ய போறார்? உரோமையர் 12:2. உரோமையர் 12:2 ரொம்ப அழகான விஷயம். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார், பிள்ளைகளே, கடவுளின் திருவுளத்தை நாடி தேடி நிறைவேற்றுங்கள். கடவுளுடைய திருவுளத்தை நாடி தேடி நிறைவேற்றுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெறும். என்ன கொடுப்பாரா? உள்ளம் புதுப்பிக்க பெறும். ஃபாதர், ஏன் உள்ளத்தை ஆண்டவர் புதுப்பிக்கிறார் சொல்லவா? பழைய ஆண்டுல என் உள்ளம் உடைந்து போய் இருந்தது. பழைய ஆண்டுல கவலையினால என் உள்ளம் நைந்து போய் இருந்தது. பழைய ஆண்டுல நிறைய கவலையினால என் உள்ளம் உடைஞ்சு போச்சு ஃபாதர். நிறைய பேர் சொல்லிருக்கோம் இல்லையா? உடைச்சிட்டாங்க ஃபாதர் என் உள்ளத்தையே, இல்லையா? என் மனசை காயப்படுத்திட்டாங்க சொல்லியிருக்கோமா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த பழைய காயங்கள், அந்த பழைய வலி, பழைய வேதனை, பழைய கண்ணீர், அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு புதுப்பிக்கப்பட்ட உள்ளம், அந்த உள்ளத்துல கவலை இருக்காது இனிமேல், அந்த உள்ளத்துல கண்ணீர், காயம், பாரம் இருக்காது. ஆண்டவர் புது உள்ளத்தை கொடுக்க போறார். நம்ம நிறைய நேரம் புலம்புறோமே, ஏன் தெரியுமா? பழைய உள்ளத்தினாலதான். யாரோ நோண்டி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிற மைக்க, பரவாயில்ல. பழைய உள்ளம் ஏன் ஆச்சு? என்னாச்சு? அந்த கஷ்டப்படுற அந்த உள்ளம், அந்த வேதனையான உள்ளத்தை ஆண்டவர் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கார். ஆனா நம்ம கிட்ட கேட்கிறாரு, மகனே மகளே, பேசிக்கிட்டு இருக்கும்போது மாத்தக்கூடாதுப்பா, முன்னாடியே செய்யணும். அதெல்லாம் பழைய உள்ளம் தாங்கிக் கொண்டிருக்கிற எல்லா வேதனைகளையும், வலிகளையும், கஷ்டங்களையும் ஆண்டவர் எப்ப நீக்குவாரா? மகனே மகளே, நீ என்னுடைய திருவுளத்தை நாடி தேடினால் மட்டும்தான் நான் உனக்கு புதிய உள்ளத்தை தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய திருவுளத்தை, சித்தத்தை நாடும் பொழுது என் கஷ்டம், என் கவலை, என் காயம், என்னுடைய பாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டார். நீங்க கண்ணீரோட வந்திருக்கிறீங்கல்ல, அந்த பழைய காயங்களோட வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க திரும்ப போகும்போது உங்களுக்கு அந்த பழைய காயம், பழைய பாரம், பழைய சுமெல்லாம் இருக்காது. நான் புதுசா உள்ளத்தை மாத்துறேன்னு சொல்றாரு. இதை விட என்ன வேணும்? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. புதிய உள்ளம் எவ்வளவு பெரிய காரியம்! இதுதான் இரண்டாவது செய்தி. முதல்ல நடத்தையை மாத்து, தீய நாட்டங்களை எல்லாம் விட்டுடு, உன்னுடைய மனப்பாங்க நான் புதுசா கொடுப்பேன். ரெண்டாவது, என்னுடைய திருவுளத்தை நீ நாடி தேடி அதை செய். என்னுடைய சித்தம் எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. பைபிளை வாசிச்சு, பைபிளை படிச்சு, அதை நீ செய்ய முயற்சி பண்ணாலே நான் உனக்கு ஒரு புதிய உள்ளத்தை கொடுப்பேன். ரெண்டாவது சொல்லிட்டாரா? மூணாவது இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க. மூணாவது,
உரோமையர் 6:4 உரோமையர் 6:4 ஃபாதர், என் பழைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை ஃபாதர். குடியினால சீரழிஞ்சு போன ஒரு வாழ்க்கை, சண்டை சச்சரவுகளால சீரழிஞ்சு போன ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. வீட்டுக்கு போனாலே சண்டை, வீட்டுக்கு போனாலே அழுக. எனக்கு விமோச்சனம் இல்லையா, எனக்கு நிம்மதி இல்லையா அப்படிலாம் நான் நினைச்சிருக்கேன் ஃபாதர். என் பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம், எனக்கு புதிய ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் பாவத்தை அறிக்கையிட்டு விடு, நான் உனக்கு புதிய வாழ்வை தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஃபாதர், இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியலையே. தெரியும், இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எக்ஸாம் படிப்பாங்க இல்லையா, அவன் கேட்பான் 10வது படிக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு கேட்பான். டே, எதிர்காலம் நல்லா இருக்கும்டா அப்படி சொல்லுவோமா? அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. அதனால தான் ஒழுங்கா படிக்க மாட்டான். பார்த்தீங்களா? நீ இந்த வேலையை செய், நான் உன்னை சினிமா கூட்டு போறேன்னு சொல்லுங்க, செய்வான். ஏன்? அது கண்ணுக்கு தெரியும். கரெக்டா? நீ இந்த வேலையை செய், நான் உடனடியா உனக்கு ஒரு செல்போன் வாங்கி தரேன்னு சொல்லுங்களேன், அந்த வேலையை செய்யறான். கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நீ நல்லா படி, எதிர்காலத்தில் நீ நல்ல நிலைமையில இருப்பேன்னு சொல்லணும். புரியல அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு கண்ணுக்கு, இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படிதான். ஏம்மா இதெல்லாம் செய்யுங்க, பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குன்னா கண்ணுக்கு தெரியல. எனக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி ஏதாவது சொல்ல முடியாதே. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி என்னால சொல்ல முடியாது. நம்மளும் நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்க மாதிரி தான். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆனா இதெல்லாம் செய்யாம அது கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நற்செய்தியை போதிக்கும் போதும் ஆண்டவர் என்னிடம் என்ன விரும்புகிறார் என்பதை முதலில் சொல்லுவேன். அதை செஞ்சாதான் இந்த ஆசீர்வாதம், செய்யாம ஆசீர்வாதம் கிடையாது இல்லையா? கற்பனை உலகத்துல வாழக்கூடாது. அங்க நிக்கிறவங்களுக்கும் சொல்றேன், கத்தோலிக்கர்களா இருந்தா சொல்றேன், ஆண்டவர் விரும்புவதை செய்யாமே அந்தோனியார்கிட்ட வரக்கூடாது. அது அவருக்கும் பிடிக்காது. இல்ல ஃபாதர், அவருக்கு ஒரு மாலை போட்டு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தா செஞ்சிருவாரு. செய்வாரா? செய்ய மாட்டாரு. அந்தோனியாருக்கு பிடிச்சது எது? இறைவசனம், இறைவார்த்தை. அதை பின்பற்றாம நேரா வர முடியாது அவர்கிட்ட இல்லையா? அந்தோனியார் அதுதானே விரும்புவாரு. தன்னுடைய கடவுள் விரும்புவதை தன் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்பதான அவரும் விரும்புவார். அப்ப பாத்தீங்களா? அப்ப இதையெல்லாம் செய்யாம ஆசீர்வாதம் கிடையாது. ஓகே, அதுதான். அப்ப புது வாழ்வு, புது மனப்பாங்கு, புதிய உள்ளம், புது வாழ்வு, 3 புதுசா கிடைச்சிருச்சா இந்த புது வருஷத்துல? 4வது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எசாயா 43வது அதிகாரம் 18-19 வசனங்கள் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். இப்ப நான் சொன்னதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். என்னமா? முன்னாடி நடந்ததெல்லாம் முடியாது ஃபாதர், அது மட்டும் முடியாது. என் நாத்தனாக்காரி இருக்கா ஃபாதர், கல்யாணத்தன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா, இன்னைக்கும் என் உள்ளத்துல அது இருக்கு ஃபாதர். ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். ஃபாதர், புதிய ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறேன் ஃபாதர். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, புது ஆசீர்வாதம் நான் தரேன், ஆனா நீ பழச மறந்துடு. முடியாது ஃபாதர். அப்ப புது ஆசீர்வாதம் கிடையாது. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் இல்லையா? ஃபாதர், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், பிசினஸ்ல என்னை ஏமாத்திட்டான், பெரிய பணத்தை ஏமாத்திட்டான், என் சொந்தக்காரன் என் சொத்து எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டான், என்ன வேணுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். அவ்வளவுதான், மறந்து விடுங்கள். அதுக்கு அடுத்த வரி என்ன தெரியுமா? அந்த பழைய நிகழ்ச்சிகளை குறித்து சற்றும் சிந்திக்காதீர்கள். அந்த பழைய நிகழ்ச்சிகளை குறித்து சற்றும் சிந்திக்காதீர்கள். சொந்தக்காரங்க எப்பெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஒன்னா வரமோ, நம்ம பேசுற கதை என்ன கதை? பழைய கதை. கரெக்டா? எப்ப சொந்தக்காரங்க ஒன்னா வந்தாலும் பேசுற கதை என்ன கதை? நல்ல கதையா இருந்தா பரவாயில்ல. எப்பவுமே என்ன கதை பேசுவோம்?
அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, இது எப்படி ஆயிடுச்சு, இந்த கல்யாணத்துல ஏன் இந்த சண்டை வந்துச்சு, அது ஏன் அப்படி ஆச்சு இல்லையா? பாத்தீங்களா, நம்ம நிறைய நேரம் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம வாயாலேயே போகுது. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாரு, நான் கொடுக்குறேன், புதுசா நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு, அவ்வளவுதான் கேட்கிறார். அவர் எப்பவுமே நம்மளால முடிஞ்சது தான் கேட்பார், நம்மளால முடியாதத கேட்கவே மாட்டார். ஆனாலும் எது சும்மா இருக்காது, ஆசீர்வாதத்தை இழக்கிறது யார்? அப்புறம் நம்ம தான் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், அந்த நிகழ்ச்சிகளை குறித்து சற்றும் பேசாதீங்கன்னு கூட சொல்லல. என்ன சொன்னாரு? யோசிச்சு கூட பார்க்காத. அப்படி செய்தால் அடுத்த வரி 19 வசனத்தில் என்ன தெரியுமா இருக்கு? நான் உங்கள் வாழ்க்கையில் புது செயலை ஒன்று செய்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. புது செயலை செய்கிறேன். புதிய ஆண்டுல ஆண்டவர் புதிய செயலை செய்யணும். என்ன புது செயல் அங்கேயே போட்டிருக்கு, அங்கேயே போட்டிருக்கு. எசாயா 43:19 வசனத்துல என்ன தெரியுமா? உனக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுப்பேன். ஹல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க பாப்போம். நல்ல சந்தோஷமா நன்றியோட சொல்லுங்க. புதிய பாதைன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய பாதை ரொம்ப கரடு முரடான பாதை இல்ல, கடனோட வந்த பாதை, சண்டை சச்சரவுகளோடு இருந்த பாதை, என்னுடைய பிசினஸ்ல, படிப்புல, வாழ்க்கையில அந்த பழைய பாதை ரொம்ப மோசம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பழச மட்டும் மறந்துடு, அதை பத்தி யோசிக்காத, நான் உனக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுக்கிறேன். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் படுக்கும் போது நன்றி சொல்லணும். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி நீங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். அவர் சொல்றார், நான் உன் வாழ்க்கையில் புதிய பாதையை கொடுப்பேன் சொல்லிட்டு ஒரு புது நீரோடையை ஓடச் செய்வேன். என்னங்க நீரோடைனா என்ன அர்த்தம் பைபிள்ல தெரியுமா உங்களுக்கு? நீரோடை என்பது வாழ்வு கொடுப்பது, உயிர் கொடுப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பிசினஸ்ல பழைய ஆண்டுல நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க, இந்த புது ஆண்டுல உங்க பிசினஸ் என்னவாகும்? துளிர்க்கும், வளரும், ஆசீர்வாதம் பெறும். எவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா? நீ பழைய ஆண்டுல கஷ்டப்பட்ட, இப்ப புது ஆண்டுல ஒரு புதிய பாதை கொடுக்கறேன்ல, அந்த புதிய பாதையில உன் வாழ்க்கையில், உன் வீட்டில் எல்லாமே என்ன பெறும்? வளர்ச்சி அடையும். அதுதான் புதிய நீரோடை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரியமானவர்களே, blessing does not come freely. blessing does not come freely மா. இலவசமா அப்படி வந்துராது இல்லையா? ஆண்டவர் எளிமையான விஷயத்தை கேட்கிறார். எப்படி அவங்க கிட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கேட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பழச மறந்துடு மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நான் புதிய பாதையை உனக்காக நான் அமைச்சு கொடுக்கிறேன். கஷ்டமா? ஆண்டவர் கேட்கறது ஏதாவது கஷ்டம் இருக்கா? நீங்க எனக்கு சொல்லுங்க இல்லையா? நம்ம கொஞ்சம் சுய கட்டுப்பாடோடு இருக்கணும், அவ்வளவுதான் இல்லையா? கொஞ்சம் சுய கட்டுப்பாடு, கொஞ்சம் சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். ஐயோ நான் இதை பேசுறேனே, ஐயோ நான் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ சுய கட்டுப்பாடோட இரு, நான் உன் வாழ்க்கையில் புதிய பாதையை அமைத்து கொடுக்கிறேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? வெரி குட். எத்தனை ஆசீர்வாதம் ஆச்சு? 4 ஆச்சு இல்லையா? முதல்ல என்ன கொடுக்கிறேன்னாருமா? புதிய மனப்பாங்கு. 2வது உங்களுக்கு போய் கத்தி 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 பசங்க புதிய உள்ளம், புதிய உள்ளம். 3வது புதிய வாழ்வு இல்லையா? 4வது புதிய பாதை இல்லையா? என்ன கொடுக்கிறாரு? புதிய பாதை. 5வது இன்னும் சூப்பரா இருக்கும், இன்னும் சூப்பரா இருக்கும். எசேக்கியேல் 36, 26, 27. எசேக்கியேல் 36, 26, 27. ஆண்டவர் சொல்றாரு, மகனே, மகளே, என்னுடைய வசனங்களை, என்னுடைய கட்டளைகளை நீ வாசித்து தியானித்து அதை கவனமாய் செயல்படுத்தினால் உனக்கு புதிய இதயத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஏன் ஃபாதர் பழைய இதயம் அதுலயே போட்டிருக்கு? ஏன்னா பழசு உன் இதயம் ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு, நான் அதை எடுத்துட்டு சதையால் ஆன ஒரு இதயத்தை கொடுப்பேன், புதிய இதயத்தை கொடுப்பேன். போதுமா? புதிய இதயம். ஆமா ஃபாதர்,
நிறைய பேருக்கு எனக்கு புதிய இதயம் வேணும். இன்னைக்கு அன்பில்லாத இதயமா இருக்கு, அக்கறை இல்லாத இதயமா இருக்கு இல்லையா? குடும்பத்துல நம்ம என்ன பெருசா எதிர்பார்க்கிறோம் சொல்லுங்க பாப்போம்? கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் என்ன பெருசா எதிர்பார்க்கிறாங்க? பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு அக்கறை இல்ல, ஒரு பரிவான ஒரு வார்த்தை. சாப்பிட்டியம்மா, சாப்பிட்டியா, எப்படி இருக்கிறீங்க? பிள்ளைங்க வந்து அப்பா கிட்ட, அப்பா வேலை எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்காப்பா, என்னைக்காவது கேட்டிருக்குங்களா நம்ம பிள்ளைங்க? வேலை கஷ்டமா இருக்கா, நீங்க என்ன பண்றீங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், நான் என்னைக்காவது ஏதாவது ஒரு பிள்ளை கேட்கணும் நானும் எதிர்பார்க்கிறேன். ஏதாவது ஒரு வீட்டில் 1-2 வீட்டில் கேட்கும். ஆனால் நிறைய வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்றது அப்பா அம்மா கிட்ட, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நாங்கள் உங்களை காயப்படுத்துறோமா, கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆறுதலா இருக்கும் தெரியுமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா இல்லையா? அந்த ஆறுதலான வார்த்தை இல்லையே. எப்ப பார்த்தாலும் இதை கொடு அதை கொடு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய இதயத்தை கொடுப்பேன் இந்த வருஷத்துல. வீட்டுக்கு போகும்போது புதிய இதயத்தோட போகணும். அது உடனே கொடுத்துருவார் ஆண்டவர். அவருக்கு தெரியும், இப்போ உட்காந்து தலையாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அவர் பார்ப்பார் மேல இருந்து, இந்த ஐயா இந்த சாரு இந்த அம்மா உண்மையாவே தலையாட்டுறாங்களா இல்லை ஏதோ தலையாட்டி வைப்போம் அப்படின்னு தலையாட்டுறாங்களான்னு எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம மூஞ்சுங்களை எல்லாம் அப்படி பார்ப்பார், ஸ்கேன் இல்லையா? ஏன்னா நம்ம உள்ளம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிள்ளை இந்த மகள் இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் பார்த்தாருன்னா கொடுக்க போறார். ஓகே, புதிய இதயம். அதுக்கு அடுத்தது அதே இடத்துல இன்னொரு செய்தி இருக்கு, உனக்கு நான் புதிய ஆவியை உனக்குள் ஊற்றுவேன். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. என்ன கொடுப்பாரா? புதிய ஆவியை உனக்குள் ஊற்றுவேன். அப்புறம் தான் கொடுப்பாரு. முதல்ல புதிய மனப்பாங்கு, புதிய உள்ளம், புதிய வாழ்வு, புதிய பாதை, புதிய இதயம். 6வது புதிய ஆவி. ஏன் ஃபாதர்? போய் படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல சவுல் என்கிற அரசன் தாவீது மேல பொறாமைப்படுவான். தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பான். அவனுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வந்துடும் இல்லைங்களா? உடனே என்ன தெரியுமா இருக்கும்? அவனுக்குள் இருந்த தூய ஆவியானவர் வெளியில போயிடுவார். அவனுக்குள் இருந்த தூய ஆவியானவர் வெளியில போயிடுவார். பாத்தீங்களா? யாருக்குள்ள கெட்ட எண்ணம், பொறாமை, அடுத்தவங்களை கெடுக்கிற எண்ணம் இருக்கோ அவங்களுக்குள்ள இருந்து யார் வெளியில போயிடுவா? தூய ஆவியானவர் வெளியில போயிடுவார். போன உடனே உள்ள யார் தெரியுமா வந்தா? சாத்தான் வந்தான் உள்ள. உடனே ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னுடைய பழைய ஆண்டுல உனக்குள் இருந்த தீய எண்ணங்கள் எல்லாமே இருக்கு, பழைய ஆவி இருக்கு, அதையெல்லாம் நான் எடுத்துருவேன். என் வசனத்தின்படி நீ நடக்கணும்னு நினைச்சிட்டாவே அந்த பழைய ஆவி எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? உனக்குள்ள புதிய ஆவியை ஊற்றுவேன். ஆமென், ஆமென். ஏழாவது ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? புலம்பல் ஆகமம் 3வது அதிகாரம் 22-25 வசனங்கள் வரைக்கும். புலம்பல் 3:22-25 ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால். என் மீது என்ன வேணும்? நீங்க எல்லாருமே நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறீங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? கள்ளம் கபடமற்ற, வெளிவேடம் இல்லாத ஒரு நம்பிக்கை. வெறுமனே ஆலயத்திற்கு வருவது மட்டுமல்ல நம்பிக்கை. ஆலயம் வந்த பிறகு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை ஆழமாக நம்பி அதன்படி செயல்படுவதுதான் நம்பிக்கை. வெறும் சர்ச்சுக்கு போறது நம்பிக்கை மட்டும் இல்ல. புரியுதுங்களா? All the church goers are not believers. All the church goers are not believers. சர்ச்சுக்கு போகிறவர்கள் எல்லோருமே நம்பிக்கையாளர்கள் அல்ல. பாத்தீங்களா? அப்ப சர்ச்சுக்கு வந்தா மட்டும் பத்தாது, ஆண்டவர் சொல்வதை செய்பவர்களாகவும் இருக்கணும். பைபிள் வசனம் சொல்லுது, இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், அதை செயல்படுத்துபவர்களாகவும் இருங்கள். You must be doers of God's word, not just hearers of God's word. அழகா இருக்கும் அந்த வார்த்தை.
இல்லையா? அப்ப கேட்பவர்கள் யார் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறவர்கள். நல்லா கேட்பாங்க, பிரசங்க வச்சா நல்லா கேட்பாங்க, சூப்பரா, ஃபேண்டாஸ்டிக், வெரி நைஸ், என்ன பண்ண போற, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது, கேட்பவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அதை செயல்படுத்துகிறவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். இல்லையா? அப்ப நம்பிக்கைனா என்ன? கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துகிறவர்களாகவும் நான் மாறினால். அதுக்கு அடுத்த வரியில இருக்கு, அவரை ஆர்வமாக தேடினால். யார? கடவுளை தேடணுமா? ஆர்வமா தேடணும். ஆர்வமா தேடுறதுன்னா எப்படி ஃபாதர்? ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வேணும். ஜெபிக்கும் போது தான் சில பேரோட மூஞ்சி உருன்னு போயிடுது. பாடு, ஆண்டவரை துதித்து பாடுனா மூஞ்சி சின்னதாயிடுது. ஜோமால சொல்லு, டயர்டா இருக்கு, பாத்தீங்களா? மூஞ்சி மாறுது, பாத்தீங்களா? பிசாசு வேலை செய்யுது. ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்களே உங்க மூஞ்ச கண்ணாடியில பாருங்க, இல்லையா? ஆர்வமா நாடுறோமா? சர்ச்சுக்கு போனோம், ஆர்வமா போறியா? இல்லையாமா? அதுல போட்டிருக்கு, ஆண்டவரை நீங்கள் தேடணுமா, ஆர்வமாய் தேடணுமா ஆண்டவரை. எப்படி? நம்பிக்கையோடு ஆண்டவரை நீங்கள் ஆர்வமாக தேடினால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் ஒவ்வொரு காலை பொழுதும் உன் வாழ்க்கையில், நீ ஒவ்வொரு காலையிலும் எந்திரிப்பீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றார் நம்மளை பார்த்து, நீ காலை பொழுது ஒவ்வொன்றும் எந்திரிக்கும் பொழுது என்னுடைய பேரன்பும் என்னுடைய இரக்கமும் உனக்கு புதியதாய் கொடுக்கப்படுகின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்து விட்டு நாளை காலையில் எந்திரிக்கும் போது என்னுடைய அன்பு உனக்கு எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும். I renew my love and mercy every morning. I make them new every morning. அழகா இருக்கும் பைபிள்ல. அதை நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? புதியதாய் கொடுக்கிறேன். மகனே மகளே, நீ நம்பிக்கையோடு என்னை தேடினா மட்டும் போதும், என்னுடைய அன்பும் என்னுடைய இரக்கமும் நீ காலையில் எந்திரிக்கும் போது உனக்கு எப்படி கிடைக்கும்? புதுசா கிடைக்கும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிற ஆண்டவர், புதியதாய் கிடைக்கும். 7 அற்புதமான புதிய ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லிஸ்ட் போடலாமா? நம்பர் 1, ஃபாதர் நாங்க போய் வீடியோல பாத்துக்கிறோம் ஃபாதர். முதல் புதுசு என்னது? புதிய மனப்பாங்கு, a new attitude. very good. நம்பர் 2, புதிய உள்ளம். very good. இல்லையா? பழசெல்லாம் வேண்டாம். நம்பர் 3, புதிய வாழ்வு. நம்பர் 4, புதிய பாதை. சும்மா கிடைக்காது, எல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும், அதையும் சொல்லுவேன். நம்பர் 5, புதிய இதயம். வெரி குட். நம்பர் 6, புதிய ஆவி. நம்பர் 7, அவருடைய அன்பு இரக்கமும் ஒவ்வொரு காலையிலையும் புதுசா கிடைக்கும். இல்லையா? ஆகவே இந்த நாளிலே பழைய நடத்தையை விட்டுவிட்டு, தீய நாட்டங்களை களைந்துவிட்டு, கடவுளின் திருவுளத்தை நாடி தேடி பாவ அறிக்கை செய்து, முன்பு நடந்த பழசையெல்லாம் மறந்துட்டு, இல்லையா, அவருடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி நம்பிக்கையோடு அவரை தேடினால் இந்த 7 புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம் ஒவ்வொருவருக்காய் கொடுக்கிறார். ஆமென், 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 ஆமென். பாத்தீங்களா? நியூ இயர் நம்ம சொல்றோமே, ஆண்டவர் புதுசா எவ்வளவு விஷயத்தை செய்யறாரு பாத்தீங்களா? அப்ப புது ஆண்டுல இவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர் நமக்காக தான் வச்சிருக்கிறார். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் போவதும் நம்ம கையில தான் இருக்கு. ஆகவே இந்த திருத்தலத்திலிருந்து இன்னைக்கு போகும்போது இந்த 7 ஆசீர்வாதம், ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ஆண்டவரே என் எதிர்காலத்தில் இருக்கட்டும், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, என் சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க, ஆண்டவரே எல்லாருக்கும் இந்த 7 புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் எங்களை வழி நடத்தி செல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த திருப்பலியில ஒப்பு கொடுப்போம். புனித அந்தோனியார்ட்டி கேட்போம், ஐயா புனிதரே, எங்கள் அன்பு மிக்க புனிதரே, உங்களுடைய ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த 7 ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் தயவு செய்து பரிந்து கொண்டு எங்களுக்காக அன்றாடம் ஜெபிக்கும்படி உங்களை கேட்கிறோம் என்று சொல்லி அவரிடமும் நம்முடைய தேவைகளை வைத்து இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு மகிமையாக ஒப்புக்கொடுப்போம்.